தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் ஓய்வு பெற்றவங்க இருப்பாங்க. அங்கே எல்லாமே சேர்ந்து அதாவது இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்மானமெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க. என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து நடந்துகிட்ருக்கு. 2 நாளாக நடந்துகிட்ருக்கு. இதில் மிகப்பெரிய முன்னாள் பிஎஸ்என்எல் அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. இதில் நிறைய புத்தக கண்காட்சி, எல்லாமே நிறைய அந்த ஆடைகள் கண்காட்சி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த புகைப்பட கண்காட்சியில் நம்ம பார்ப்போம் என்னென்ன ஃபெஸ்டிவல்னு பாருங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுடைய 2வது நாள் இந்த மாநாடு நடந்துட்டு கரெக்டாக ஒரு சரியாக 5 மணிக்கு இந்த மாநாடு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஒரு சிறப்பம்சம் எல்லாமே நிறைய இங்கே வந்து அமைச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடன் நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அது அரசாங்கத்தில் நிறைய முறையிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன எதற்காக என்னென்ன தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி காணொலிகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம Hello 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா ஆயிரக்கணக்கானவங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவங்க வந்து இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது.